வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். தையிட்டியில் இன்று மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ள நிலையில் அதிகளவு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பொசன் பௌர்ணமி வழிபாட்டிற்காக அதிகளவான சிங்கள மக்கள் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர் என தகவல்கள் வெளியான நிலையில் அந்த விகாரையை அகற்றுமாறு கோரி இன்றைய தினமும் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரையை அகற்றுமாறு கோரி நேற்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திஸ்ஸ விகாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் தையிட்டி மக்களாலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினாலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனிடையே இன்றைய தினம் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் கலகமடக்க பயன்படுத்தப்படும் தண்ணீரை வீசியடிக்கும் வாகனம் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கலகமடக்கும் போலீசாரும் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை விகாரைக்கு எதிராக போராட்டம் செய்வதற்கு தடை கோரி பலாலி போலீசார் வல்லாகம் நீதிமன்றில் தாக்கல் செய்த வழக்கில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி உட்பட 27 பேருக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அரச பேருந்து திரைப்படத்தின் முன்பகுதியில் தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் அரச பேருந்து திரைப்படத்தின் முன்பகுதியில் தொற்று நோய்கள் மற்றும் நுழம்பினால் பரவும் நோய்கள் அதிகளவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. இப்பகுதியில் வடிகால் புனரமைப்பு வேலைகள் இடம்பெற்று வருவதால் குறித்த பகுதியில் சுமார் 20 வடிகால் அமைப்புகள் திறந்த நிலையில் காணப்படுவதோடு இப்பகுதியில் வீதி மூடப்பட்டு காணப்படுகின்றது. இப்பகுதி போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதோடு குறித்த பகுதியில் திறந்த நிலையில் காணப்படும் வடிகால் அமைப்பில் அதிகளவு நீர் தேங்கி நிற்பதை காணக்கூடியதாக உள்ளது. நீர்த்தேங்கி நிற்கும் பகுதியில் பொலித்தீன் பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள், மிருக எச்சங்கள் மற்றும் பல கழிவுப் பொருட்கள் காணப்படுவதோடு குறித்த பகுதியில் துர்நாற்றம் வீசுகின்றது. இதனால் அதிகளவான ஈக்கள் மற்றும் நுழம்புகள் பெருகும் அபாயம் உள்ளது. குறித்த பகுதிக்கு அண்மித்த பகுதியில் பழக்கடை வியாபார நிலையங்கள் அதிகளவு காணப்படுவதோடு இதனால் அவ்வியாபார நிலையங்களின் வியாபார நடவடிக்கைகள் பாரியளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். நோய்கள் பரவும் அபாயம் உள்ளது எனவும் இதற்கான மாற்று நடவடிக்கைகளை மாநகர சபை உடனடியாக செய்ய வேண்டும் எனவும் குறித்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். யாழ் மாநகர சபை மேயர் பதவிக்கு மதிவதனியை தமிழரசுக் கட்சி பரிந்துரைத்துள்ளது. யாழ் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியை இலங்கை தமிழரசுக் கட்சி பரிந்துரைத்துள்ளது. இதேவேளை யாழ் மாநகர சபையின் துணை மேயர் பதவிக்கு இமானுவேல் தயாளன் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். நல்லூரில் தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனின் இல்லத்தில் இடம்பெற்ற கட்சியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலின் போதே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபைக்கான மேயர், துணை மேயர் தெரிவுகள் எதிர்வரும் 13ஆம் தேதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சன்னதியான் ஆச்சிரமத்தால் பாடசாலை ஒன்றுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமனாறு சன்னதியான் ஆச்சிரமத்தின் ஏற்பாட்டில் பரணி கரம்பேக்குறிச்சி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலைக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பாடசாலையில் 78 மாணவர்கள் கல்வி கற்கும் நிலையில் பாடசாலை சமூகத்தினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் குடிநீர் பிரச்சினையை சீர் செய்வதற்காக 3,15,000 ரூபாய் நிதி பங்களிப்பில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைத்து வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலை முதல்வர் என் கண்ணதாசன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சன்னதியான் ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகளால் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் கையளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர் சங்க நிர்வாகத்தினர், பெற்றோர்கள், சன்னதியான் ஆச்சிரம தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரையை அகற்றக்கோரி நேற்று மாலை போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் தனியார் காணியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரையை அகற்றக்கோரி நேற்று மாலை போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் ஒவ்வொரு போயா தினத்திலும் போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. அதற்கமைய நேற்றும் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் ந காண்டிபன் உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றனர். தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் கேகேஎஸ் பகுதியிலே தையட்டி கிராமத்திலே தனியாருக்கு சொந்தமான 150 பரப்பு காணிகள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டு சட்டவிரோதமான முறையிலே கட்டட அனுமதிகள் எதுவும் புறப்படாமல் இங்கே ஒரு விகாரை கட்டுமானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த காணி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
அது மட்டுமில்லாமல் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு மிக பெரும் அச்சமும் பதட்டமும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மக்களுடைய கோரிக்கையெல்லாம் இந்த காணியிலே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது. இந்த போராட்டமானது சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல, பௌத்த மக்களுக்கு எதிரானதல்ல, மாறாக ஒரு சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிரானது. சட்டத்தின் ஆட்சி இருக்க போகிறது என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை பெற வேண்டும். அதென்று சொன்னால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். கடந்த வெசாக் தினம் 12ஆம் தேதி இந்த இடத்திலே நடந்த சம்பவம் ஒன்றை திரித்து பலாலி ஓய்சி தலைமையிலே வந்திருந்த போலீசார் செய்தியை தென்பகுதியிலே பரவ விட்டிருக்கிறார்கள். அந்த செய்தி என்பது இந்த என்சிஜி தனியார் பஸ் ஒன்று கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்குமான சேவையிலே நீண்ட காலமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே அந்த என்சிஜி பஸ்ஸிலே தான் தமிழ் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் பயணிக்கிறார்கள். என்று சொன்னால் அதனுடைய சேவை மிக திருப்தியாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த வகையில் அந்த பஸ்ஸை கொண்டு வந்து இந்த மக்களினுடைய காணியில் அவர்கள் தரிப்பிடத்துக்காக நிறுத்தி போட்டு காலையில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு மாலையில் எடுத்து கொண்டு போகிற ஒன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. நாங்கள் இதை பல முறையும் வாய் மூலமாக இவர்களுக்கு முறைப்பாடு செய்திருக்கிறோம். நாங்கள் இங்கே இந்த மக்கள் இதில் போராடுறபடியாக எங்களோட முறைப்பாடுகளுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அப்போ நாங்கள் அதில் இவர்கள் இங்கே திரும்புறதுக்கு வந்து ஸ்லோ பண்ணி நிற்கக்குள்ள நாங்கள் அந்த டிரைவருக்கு நான் கேட்டேன், நாங்கள் எல்லோரும் போயிட்டு வர பஸ் இது இப்போ நீங்கள் வெறும் பஸ்ஸாக கொண்டு வந்து நீங்கள் இந்த காணிக்கில் பார்க் பண்ணுறது அவ்வளவு நல்லதில்லை, இதை தயவு செய்து நீங்கள் எடுக்க வேணும்னு அங்கே இருந்து அந்த பஸ்ஸிலேருந்து இறங்கின கண்டக்டரை தான் இந்த போலீஸார் வச்சிருக்கிற இந்த தடையை தூக்கி போட்டுட்டு அவர் பஸ்ஸை உள்ளுக்கு எடுக்க வலிக்கிட அங்கே இருந்து போலீஸார் ஓடி வந்து தவறாக சித்தரித்து பௌத்த மக்களை தென்பகுதியிலிருந்து கொண்டு வந்த பஸ் என்று சொல்லியும் அந்த பஸ்ஸை நாங்கள் திருப்பி விட்டுட்டோம்னு சொல்லி அந்த பஸ் அதுக்கு பிறகு இங்கே தான் பார்க் பண்ணியிருந்தது. அந்த பஸ் இதால் உள்ளுக்கு போனதும் எங்களிடம் இருக்குது. வெசாக் தினத்தன்று பௌத்த மக்களை திருப்பி அனுப்புகிற வகையில் தமிழ் இன அடிப்படைவாதிகள் பேயாட்டம் ஆடினார்கள் என்ற செய்தியை தென்பகுதிக்கு கொடுத்துருக்கிறார். இதில் இவர்கள் இப்போ எங்களுக்கு இந்த போலீஸோ இந்த நீதித்துறை என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இந்த பஸ் உண்மையாக வந்திருக்குதுன்னு சொன்னால் அந்த பஸ்ஸை கூப்பிட்டு கேட்க வேணும். நீங்கள் அன்றைய தினம் அதில் நிரப்பி கொண்டு ஆக்களை கொண்டோ ரக்கினீங்க, எத்தனை பேரை இங்கே ரக்கினீங்க, எத்தனை பேரை திருப்பி ஏற்றி கொண்டு போனீங்க என்ற விஷயங்களை தேடி பார்த்தா தெரியும். 12ஆம் தேதி நாங்கள் செய்தது வந்து பௌத்த சிங்கள மக்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் அல்ல. அந்த பஸ் வந்து இதுக்குள்ள பார்க் பண்ணக்கூடாது, ஒரு தனியார் பஸ், இது பொதுமக்களோட காணி, நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இதை செய்யாதேங்க கொண்டு. ஆகவே தென்பகுதியிலிருந்து வர மக்கள் அது 1000ஆகவோ 10,000ஆகவோ லட்சமாகவும் இருக்கலாம். அந்த மக்களுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லணும். சிங்கள பௌத்த மக்கள் புசோன் தினத்துக்கு இங்கே வரணும் என்று சொன்னால் அவர்களை நாங்களும் இருகரத்தோடு வரவேற்கிறோம். இங்கே வந்து நீங்கள் கும்பிட போறீங்கன்னா கும்பிட்டுட்டு வந்து இவை இதில் இருக்கணும்ன்ற விஷயத்தை அறிஞ்சு கொண்டு போங்க. உண்மையான பிரச்சனையை கொண்டு வரணும். புனையப்பட்ட செய்திகளை சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய போலீஸார் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் எங்களுடைய விளக்கம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளூராட்சி சபைகளில் வாக்குறுதிகளுக்கு அமைவாக செயற்பட வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் மே சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் செயற்படும் விதத்தை பொறுத்தே வவுனியா மற்றும் வன்னி பிரதேசத்தில் உள்ள சபைகளில் எமது செயற்பாடுகளும் அமையும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் மே சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று வவுனியா மற்றும் வன்னி பிரதேச உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் வினவிய போது இவ்வாறு குறிப்பிட்டார். யாழ்ப்பாண மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செயற்பட வேண்டும். அவர்கள் அதற்கு மாறாக செயற்படுவார்களாக இருந்தால் வவுனியா மாநகர சபை மற்றும் வன்னி பிரதேசத்தில் உள்ள அனைத்து சபைகளிலும் நாமும் வழங்கிய வாக்குறுதிகளின் பிரகாரம் செயற்படுவோம் என எதிர்பார்க்கக்கூடாது. இது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர்களுக்கும் விளக்கியுள்ளோம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் மே சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளரை எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலை கைதியொருவரை சட்டவிரோதமாக விடுவித்த குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். அதற்கமைய எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் விசாரணை அவசியம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பிலான
உண்மை தகவல்களை வெளிப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள விசேட ஒளிப்பதிவிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். රේගුව විසින් රතු අවදානම් සහිත රෙඩ් සහ ඇම්බර් channel එකට සම්බන්ධ වුණු බහලුම් 323ක් කිසිම පරීක්ෂාවකින් තොරව නිදහස් කිරීම පිළිබඳව අද බරපතල ආందోලනාත්මක තත්ත්වයක් නිර්මාණය වෙලා තිබෙනවා. கடந்த ஜனவரி மாதம் சுங்கத்தின் எந்தவித பரிசோதனைகளும் இல்லாமல் சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக கடுமையான சர்ச்சைகள் எழுந்துள்ளன. இந்த குற்றச்சாட்டை அரசியல்வாதிகளை விடுத்து முதலில் சுங்க தொழிற்சங்க ஒன்றியமே முன்வைத்தது. சுங்க பணியாளர்கள் சங்கம் மற்றும் சிரேஷ்ட சுங்க அதிகாரிகள் உட்பட சுங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பாலான தரப்பினர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர். முறையான பரிசோதனை நடைமுறைகள் எதுவும் பின்பற்றப்படாது அதிக ஆபத்துள்ள கொள்கலன்கள் சில நாட்களுக்குள் அவசரமாக விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்கலன்களை விடுவிப்பதால் நாட்டுக்கு சேர வேண்டிய வருவாய் இழப்பு, தடை செய்யப்பட்ட பொருட்களை விடுவித்தமை என பிரச்சினை ஒன்று தானாகவே ஏற்பட்டுள்ளது. முன்னர் தடை விதிக்கப்பட்ட தரப்பினரின் கொள்கலன்களும் இதில் அடங்கியுள்ளன. இது குறித்து அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை. குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் எதுவும் நடக்கவில்லை. இந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். ஜனாதிபதியும் அரசாங்கமும் பொறுப்பற்றவர்களாக நடந்து வர முடியாது. ஜனாதிபதியும் அரசாங்கமும் பொறுப்பற்றவர்களாகவும் பொறுப்பு கூறல் இல்லாதவர்களாகவும் இருந்து வர முடியாது. சுமார் 60% கொள்கலன்கள் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்படுகின்றன. இந்த கொள்கலன்களை பரிசோதனையின்றி விடுவித்தமை பல கடுமையான பிரச்சினைகளை கட்டவிழ்த்துவிட்டுள்ளன. இது திருட்டை உருவாக்குகின்றது. ஊழல் செய்பவர்களுக்கு வழி சமைக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஊக்குவிக்கும் நடவடிக்கைக்கே இங்கு வழி திறந்து கொடுக்கப்பட்டுள்ளது. கொள்கலனை பரிசோதனை செய்யும் உபகரணங்களுக்காக பில்லியன் கணக்கில் செலவிடப்படுகின்றன. ஆனால் இன்று 60% கொள்கலன்கள் எந்தவித பரிசோதனைக்கும் உட்படுத்தப்படவில்லை. இந்த கொள்கலன்களை பரிசோதனைக்கு உட்படுத்தாமல் ஆபத்தான பொருட்கள் இல்லை என்று எவ்வாறு கூற முடியும்? இது பெரும் பேசுபொருளுக்கு வழிவகுத்துள்ளது. இதில் ஆயுதங்கள் இருந்ததாகவும் பேசப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் இதனால் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் ஆபத்து காணப்படுவது தெளிவாக தெரிகின்றது. எனவே இது குறித்து வெளிப்படையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். කිසිම පරීක්ෂාවකින් තොරව නිදහස් කිරීම පිළිබඳව අද බරපතල ආందోලනාත්මක තත්ත්වයක් නිර්මාණය වෙලා තිබෙනවා. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.